வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா இன்கம் வருது, அது வருமா வராதா இந்த ஃபோர்காட்டில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் லான்ச் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் வந்து பேமெண்ட்லாம் வந்துட்டு இருந்ததெல்லாம் வந்து உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இந்த செப்டம்பர் பாதிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து வரல. அது வந்து டெய்லி வந்து விட்ராவல் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 500 அப்படின்னு சொல்லி வந்து சேரும்போது வந்து எடுக்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 500 உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிற மாதிரி. அப்புறம் அதை பிரித்து 1000 சேர்ந்தோன்னே கொடுங்க அப்படின்னாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதிலிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ தான் ஃபோர்காட்டில் இந்த பேமெண்ட்டுக்கு வந்து. அந்த விட்ராவில் வந்து பார்த்தா 2 செக்ஷனாக பிரித்தாங்க. வாட்ஸ்அப் இன்கம், அதர் இன்கம்னு சொல்லி. ஒவ்வொன்றிலையும் வந்து 1000 மேலே தான் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 50 நீங்கள் வந்து 1000 வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகும், சரிங்களா? அப்போ என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 மாதத்துக்கிட்ட நேரில் என்ன ஒரு 10 நாள் கம்மியாக இருக்குதுங்களா? அப்படி வந்து கொடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஃபேக்காக வந்து ஸ்டேட்டஸ் வைக்காமையே வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க, வியூஸ் வந்து இது பண்ணி அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு 20 நாளுக்காக வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதனுடைய வாலெட்டில் மட்டும் நம்மளுக்கு வந்து பணம் வந்து ஆட் ஆகிட்ருக்கும். வாலெட்டில் மட்டும் பணம் ஆட் ஆகி என்ன பிரயோஜனம்? நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தானே அது வந்து யூஸு. அந்த இதை டெய்லி வந்து இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அது வேறு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் அந்த போட்டுக்கு அந்த ஒவ்வொரு மாதம் விட்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்தது வந்து அதில் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. அது எதுலேயுமே வந்து பேமெண்ட் நாட் ரிசீவ்டு தான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. ஆப் பிரச்சனையாக இருக்குது, இங்கே ஐடி டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பைனரி இன்கம் ஆட் பண்ணும்போது எரர் ஆயிடுச்சு, சில பேர்த்துக்கு வந்து டபுளாக போயிருக்கு, அப்புறம் ஒரு பேட்சில் ஒருத்தருக்கு இது ஒருத்தர் அக்கௌண்ட் நம்பர் தப்பானாலும் மொத்தமாக பேட்ச் ரிட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏற்கனவே அக்கௌண்ட் நம்பர் வந்து வந்திருக்கும், எப்படிங்க தப்பாகும்? அப்படிலாம் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு உருட்டு டெய்லி வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப்பு இது இந்த ஃபோர்கட் நோட்டீஸ் போர்டு இருக்குது இல்லைங்களா, அதுலேயே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு ஆடியோவாக நீங்கள் கேளுங்க, உங்களுக்கே வந்து தெரியும். இந்த யூடியூபர்ஸ் இந்த பெரிய லீடர்ஸ்லாம் வந்து வந்து முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இன்னும். ஏன்னா அவங்களாம் ஏற்கனவே வந்து போட்ட பணத்துக்கு மேலேயே 3 மடங்கு 4 மடங்கு வந்து எடுத்துட்டாங்க. அதனால் வந்து இன்னும் கூட வர முடியும் லாபம்னு சொல்லி ரெஃபர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்கிறேன். ஒரு பெரிய யூடியூபர் வந்து நிறுத்திட்டார். அவர் அஃபீஷியலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கூட சொல்லிட்டாரு, நான் அதிலேருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாசுக்காக சொல்லிட்டாரு. ஆமாம், இந்த வாரம் எல்லாம் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து வர கிடையாது. இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஆனால் வராது. பேமெண்ட்டே இல்லை இவ்வளோ பேர்த்துக்கு வராமல் இருக்கும்போது இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வேறு இது பண்ணாங்க. மெம்பர்ஸ் டே வந்து பணம் வாங்கி அது வந்து கொடுக்கறதுன்னு சொல்லி இது பண்ணி அது ஒரு விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க அந்த குரூப்பில். தரவேண்டியவர்களுக்கு வந்து கரெக்டாக பேமெண்ட் இருந்தாலும் அதுவே வந்து பெரிய உதவி தான் இல்லைங்களா? ஓகே, வெள்ள நிவாரண நிதி வந்து கொடுத்தது நல்ல விஷயந்தான். அது பாருங்கள், 50 வச்சா இந்த நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, 20 நாள் 1000 வரத்துக்கு. அது மாதிரி 20 நாள் வந்து 20 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளும் வந்து வரல. ஒரு முறை வந்து ஏதாச்சும் ரீசன் நம்மள மாதிரியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி, இன்னும் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து வரல. ஒரு எல்லை இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராமில் வந்து இந்த 4Win 4Cut அந்த ஸ்கேம்லட்டுக்காக ஒரு குரூப் ஒன்று இருக்குது. யார் ஆரம்பித்தாங்கன்னு தெரில, நல்ல விஷயம். அதில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வரலன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட நோட்டீஸ் போர்டில் வந்து அந்த பேமெண்ட்டுலாம் போட்டதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
அதில் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயினிங் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஜாயினிங் வருது, அந்த மணி வந்து ரொட்டேஷன் பண்ணி, அது அந்த புதுசா சேர்ந்தவங்களும் 2, 3 தடவ போடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. அடுத்த பேட்ச் அப்படியே எடுப்பாங்க. ஸோ கம்பெனிய பொறுத்தளவு வந்து, நாங்க வந்து வித்ட்ராவல் வந்து குடுத்துட்டு தான் இருக்கிறோம். அப்படிங்கிற மாரி தான் வந்து ஒரு ஷோல வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து க்ளோஸ் ஆயிட்டு தான் இருக்குது கம்பெனி. ஒரு கம்பெனி வந்து மொத்தமா வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ண பிறகு தான் நம்ம அத பத்தி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள இன்னும் நெறைய பேர் வந்து ஏமாந்துருவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாரி வீடியோலாம் போட்டதில்ல. சரி இது நம்ம பண்ணி இது ஏமாந்துறோம், இது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால சரின்னு நான் வந்து இந்த வீடியோவா வந்து போட்டிருக்கேன். பார்த்து கவனமா வந்து இருங்க. இந்த டெலகிராமில் இந்த இது லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் போய் நீங்களே வந்து பாருங்க. சரிங்களா? ரெஃபர்லாம் பண்ணாதீங்க. பண்ணுறதுனா யோசிச்சுக்கோங்க. உங்கள் கை காசை போட்டு அப்புறம் உங்கள் டவுன்லைனுக்கு வந்து தர மாதிரி இருக்கும். அதனால அதை நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஜென்யூனானது ஒரு சிலது இருக்குது. அது மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு பேமெண்ட் தானே முக்கியம். அதுக்கு தானே வந்து பார்ட் டைமாக ஏதோ ஒன்று சம்பாதிக்கலான்னு சொல்லி தானே வரோம். ம். அதனால் ஒவ்வொரு இதுலேயும் இதில் வருமா அதில் வருமானு சொல்லி போட்டு ஒவ்வொரு இதுலையும் ஏமாறானா மணி மேக்கிங் கான்செப்ட் இருக்கணும் கம்பெனிக்கு.